பார்ப்போம். ஒரு கிடை சுழல் மேசையில் மேற்பரப்பில் கிடையா சுழல்ற மேசை ஒன்றுல மேற்பரப்பில் வைக்கப்பட்ட ஒரு சிறிய நாணயத்திற்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையில் உராய்வு குணகம் 0.36 ஆகும். சுழற்சி மேசையின் சுழற்சி கதி 30 RPM ரிவல்யூஷன் பெர் மினிட் ஆகும். சுழல் மேசையின் மையத்தில் இருந்து நாணயம் வலிக்கு செல்லாத உயர்ந்தபட்ச தூரத்தை பத்தி கட்டுறீங்க. சரியானே, எவ்வளத்தை நாம நாணயத்தை வைக்கலாம் மட்டும் கட்டுறீங்க. அப்ப நமக்கு தெரியும் ஒரு கிடை சுழல்ற மேசைன்னு எப்பவுமே இந்த சுழல்ற மேசையில இவ்வளத்து தான் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு நாணயம் இருக்க போகுது. சரியானே, இப்ப இந்த நாணயம் ஒமேகா கோணவேகத்துல சுத்துதான். சரியானே, அந்த ஒமேகா கோணவேகத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 30 RPM நமக்கு தந்திருக்காங்க. சரியா, 30 RPM அது இருக்கட்டும், அது முதல்ல இருக்கட்டும், அது புறவை பார்ப்போம். சரியானே, இப்ப உண்மையாவே இப்படி சுத்தக்கொலை இந்த நாணயம் என்ன செய்யும், வெளியாக பார்க்கும். ஏன்னா இப்படி சுத்தக்கொலை நம்மளும் என்ன ஒரு சுத்தி நம்ம சொன்னா கட்டாயம் வெளியாக பார்க்கும். அதாவது ஒரு மைய நீர்க்க விசையால வெளியாக பார்க்கும். சரியா, அப்ப என்ன செய்யும்னா உராய்வு விசை நீ வெளியாகாத என்று சொல்லி உராய்வு விசை இஞ்சால தாக்கும். சரியாது, இது உராய்வு விசையா இருக்கும். எஃப் ஃபிரிக்ஷன் என்று போடுறேன். அந்த உராய்வு விசை இங்கால தாக்குற மைய நீக்க விசை இருக்குதானே, இந்த மைய நீக்க விசையோட கட்டாயம் பெரிசரிக்கணும். சரியாது, அப்ப நான் இவரை எஃப் எடுக்கேன். சரியா, அப்ப உராய்வு விசை மைய நீக்க விசையோட பெரிசரிக்கணும் அல்லது சமனரிக்கணும். அப்பதான் இந்த இது இருக்கும். சரியாது, இல்லாட்டி இருக்காது, உண்மையாவே இருக்காது. சரிதானே, சோ அப்ப நான் என்ன செய்யலாம்னா இந்த உராய்வு விசைக்கு சமன்பாடு நமக்கு தெரியும், மியூ இன்டு ஆர் mg. சரியானே, அது பெரிசரிக்கும் அல்லது சமனரிக்கும் என்னத்துக்குன்னு சொன்னா மைய நீக்க விசைக்கு நமக்கு தெரியும் மைய நீக்க விசையும் மைய நாட்ட விசையும் சமன்தான். மைய நாட்ட விசை தான் என்ன, m இன்டு ஆர் ஒமேகா வர்க்கம். சரியாது, இப்ப என்ன நமக்கு என்ன தேவை, ஆறு தானே தேவை. இதுவும் பெற்றுப்பட்டா ஆர் நமக்கு என்ன வரும்னா சிறிது அல்லது சமன் மியூ ஜி ஓவர் ஒமேகா வர்க்கம். சரிதானே, இப்ப நமக்கு என்ன வருது, இந்த ஆர் உண்மையாவே இது மெட்ஸ் ரீதியா செல்ல போனோம்னா ஒரு நம்பர். இது நம்ம பிரதியிட்டு எடுத்தோம்னு சொன்னா இது ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு சமனா இருக்கலாம். சரிதானே, இந்த ஆர் இந்த நம்பருக்கு சமனா இருக்கலாம் அல்ல அதோட சின்னதா தானே இருக்கலாம். சரிதானே, அப்ப அதனால இங்க வரப்போறது நமக்கு என்னன்னு நமக்கு கேட்ட கேள்வி ஆர் மெக்ஸ் எப்ப வரும், சமனாரி எவ்வளவு வரும் அந்த ஆர் மெக்ஸ் மியூ ஜி ஓவர் ஒமேகா ஸ்கொயர்டா இருக்கும். சரிதானே, நமக்கு மியூ தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மியூ 0.36. ஸோ இது 0.36 தர ஜி 10 கீழே ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா நமக்கு தெரியும் இது 30 RPMன்னா ஒரு நிமிஷத்துக்கான சுத்தல் தான் இது. அப்ப நான் என்ன செய்யணும்னா ஒரு செகண்ட் காட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும் 60 பிரிச்சேன். ரெண்டா இவர் தான் யாருன்னா ஹெர்ட்ஸ். சரிதானே, அப்ப இவர் எஃப் ஹெர்ட்ஸ்ண்டா ஒரு நிமிஷத்துக்கான சுத்தல் தான் ஹெர்ட்ஸ். சரியானே, அப்ப எஃப் நமக்கு தெரியும்டா ஒமேகா யார் அடிப்பாரு 2πf ஆக இருப்பாரு. சரிதானே, அப்ப 2 இன்டூ பைய 3 என்று எடுக்க சொல்லியாங்க, 3 இன்டூ 30/60. சரியாது, அப்ப இதெல்லாம் மட்டுப்பட்டா கீழுக்கு 10 மட்டும் தான் வரும். இதுவும் மட்டுப்பட்டா 3 ரேடியன்ஸ் பர் செகண்ட் சொல்லி வரப்போகுது. சரியானே, அப்ப இங்க 3 வர்க்கம் 9. சரியா, அப்ப இங்க என்ன வரப்போகுது 0.36 தர 10 3.69 பிரிச்சோம்னு சொன்னால் 3.69 பிரிச்சோம்னு சொன்னா 0.4 மீட்டர். அப்ப என்ன வரப்போகுதுன்னா 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் தான் மேக்சிமம் பெருமானம் இருக்கலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா பறந்துடும். சரிதானே, அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நமக்கு பறந்துடும். ஓகே, அது அப்ப 40 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். எத்தனாவது விடண்டா 4வது ஆன்சர். ஓகே தானே, 40 கீழே எவ்வளவு இருக்கலாம், 40க்கு மேலே போச்சுன்னா பறந்துடும். ஏன்னு அந்த தூரம் போக போக இந்த எஃப் நம்ம கூட போகுது. சரியாது.